Hello NN for you squad. Welcome to 1 minute preparation of physiology 2 mark question. Question number 37 out of 87. 37 questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா spermatogenesis. Genesis அப்படினாலே என்ன அப்படினு பாத்தீங்கன்னா formation அர்த்தம். Genesisனா formation, spermatozoa அப்படினு பாத்தீங்கன்னா spermatozoan meaning. Spermatozoa அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு complete sperm cell. இப்போ definition பாருங்க. The spermatogenesis is the process of sperm cell development இல்லனா forming of sperm cells னு எழுதிக்கோங்க and maturation in the testis. sperm cell எப்படி டெவலப் ஆகுது, எப்படி மெச்சூர் ஆகுது டெஸ்டிஸ்லன்னு சொல்றதுக்கு இப்போ மீனிங் தான் அப்படினு பாத்தீங்கன்னா spermatogenesis. அது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்ல வந்து எப்படி spermatogenesis எப்படி வந்து spermatozoa இல்லனா sperm cell ஃபார்ம் ஆகுதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. sperm cells ஃபார்ம் ஆகணும் அப்படினா அதுக்கு முன்னாடி இந்த sperm cellsக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா spermatozoa. இந்த ஸ்பெர்மட்டோசோவாக்கு அதாவது வந்து ஸ்பெர்மட்டோசோவாக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோசைட். இந்த ஸ்பெர்மட்டோசைட்டுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியா. இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்ம் செல்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்ம் செல்ஸ் ஃபார்ம் ஆகணும், அதிலிருந்து ஸ்பெர்மட்டோகோனியா ஃபார்ம் ஆகணும், அதிலிருந்து ஸ்பெர்மட்டோசைட், அதிலிருந்து ஸ்பெர்மட்டோசோவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராசஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜெர்ம் செல்ஸ், நம்மளோட பாடியிலேருந்து ஜெர்ம் செல்ஸ் ஃபார்ம் ஆகணும்னு ஸ்பெர்மட்டோகோனியா, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியா ஃபார்ம் ஆயிரும். அடுத்து ஸ்பெர்மட்டோசைட் பார்த்தீங்கன்னா பிரைமரி செகண்டரின்னு ரெண்டு சைட்டாக வரும். இதுக்கு மெயினாக ரோல் எது ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன். பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 46, XY குரோமோசோம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இது ஃபர்ஸ்ட் மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ஆகுது. இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ல பாத்தீங்கன்னா பிரைமரியில வந்து 46 இருந்தது, செகண்டரியில பாத்தீங்கன்னா 23X and 23Y கிளாசிஃபை ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் மைட்டாட்டிக் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 4 இருக்கு. இது இந்த இடத்துல 1, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டகரைஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4 ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டோட்டல் ஸ்பெர்மட்டோசோவால வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல்ஸா வந்து டிவைட் ஆகுது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெர்ம் செல்ஸா இருக்குது, அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியாவா மாறுது. ஸ்பெர்மட்டோசைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி ரெண்டு ஸ்டெப் இருக்கு. பிரைமரி செகண்ட் ஸ்பெர்மட்டோசைட் அண்ட் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியா அண்ட் வந்து ஸ்பெர்ம் செல்ஸ். இந்த ஃப்ளோ சார்ட் தெரிஞ்சதுனாலே நீங்க இதை எழுதிடலாம் ஈஸியா. ஓகே கைஸ், thank you for watching this video. இப்போ 37 क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸா நம்மளோட சேனல்ல 36 2 மார்க்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். அதையும் சர்ச் பண்ணி படிங்க. Thank you for watching.